Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Good morning all. ஓகே. மெயினா நாங்க நேத்து கிளாஸ்ல வச்சு இடவிலக்க படத்துல எப்படி நாங்க இந்த இனங்காணல் பகுதியை ஃபேஸ் பண்றேன்னு சொல்லி பார்த்தோம். ஓகே. இன்னைக்கு இந்த பகுதியில மெயினா இந்த தொடர்பு கேட்டு கேள்வி வரும். அதுக்கு எப்படி பாக்குறேன்னா, நான் நேத்து லாஸ்டா சொன்னேன், பௌதிக பௌதிக தொடர்பு, பௌதிக மானிட தொடர்பு, மானிட தொடர்பு, இதுக்கு என்னங்க நாங்க கேள்விகள் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு. இப்ப அந்த வகையில மெயினா உங்களுக்கு எக்ஸாம்ல வரக்கூடிய ஒரு கேள்விதான் தரைக்கும் வடிகாலுக்கும் இடையிலான தொடர்பு. தரைக்கும் வடிகாலுக்கும் இடையிலான தொடர்பு என்ற கேள்வி. இப்படி வந்துன்னு சொன்னால் இதுக்கு மெயினான சின்ன மெத்தட் சொல்லிக்குது. இப்ப இந்த விஷயத்த நீங்க பாடம் செஞ்சுக்கோங்க, விளங்கிக்கோங்க. இப்ப இதை போட்டு உங்களுக்கு வரக்கூடிய பேப்பர்ல உள்ள கேள்விக்கு ஆன்சர் எழுதலுமா இருக்கும். இப்ப இந்த தரைக்கும் வடிகாலுக்கும் இடையிலான தொடர்பு கேட்டால் மெயினா உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். அதாவது உயர் பிரதேசத்தில் இருந்து தாழ்ந்த பகுதிக்கு தண்ணி போகும். அப்ப அது என்ன, தரைக்கும் வடிகாலுக்கும் இடையிலான தொடர்புல ஒன்றுதான். அதாவது உயர் பகுதியிலிருந்து தாழ்ந்த பகுதிக்கு தண்ணி போறது. அதே மாதிரி இந்த நீர் பெருநிலம் இருக்கக்கூடிய இடத்துல மெயினா எப்படியுமே தண்ணி பிரிந்து போகும். சோ அப்ப நேத்து கிளாஸ்ல சொல்லி தந்தேன் நீர் பெருநிலம் எப்படி பாக்குறது. அப்ப அந்த நீர் பெருநிலம் அவரத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நீர் எப்படியுமே பிரிந்து போகும். அதுவும் தரைக்கும் வடிகாலுக்கும் இடையிலான தொடர்பு ஒன்றுதான். அதே மாதிரி நீர் பெருநிலம் உருவாவதை தரை தோற்றம் தான் மெயினா தீர்மானிக்குது. அதாவது எப்படின்னு சொன்னால், இப்ப தட்டையான தரையா இருந்தன்னு சொன்னால் அவடத்துல தண்ணி என்ன நடக்கும்? தட்டையான தரையில இங்க ஆன்சர் வரல யாரு? தட்டையான தரையில தண்ணி என்ன நடக்கும்? இப்போ ஒரு தட்டையான தரையொன்னுல தண்ணி ஊத்தினா அந்த தண்ணி எப்படி பிரிந்து 4 பக்கம் போகுமா? இல்ல தேங்கி நிக்கும். ஓகே. அப்ப அந்த விஷயத்த பாத்துக்கொள்ளணும். அந்த தட்டையான தரை, சாய்வான தரை, இந்த விஷயங்களை. அப்ப ஒரு நீர் பெருநிலம் உருவாததை தரை தோற்றம் தான் தீர்மானிக்குது. அதே மாதிரி ஒரு தட்டையான தரையா இருந்தாதான் அவடத்துல என்ன மெயினா மியாந்தர் வலை உருவாக்கப்படும். அப்ப ஒரு இடத்துல மியாந்தர் வலை விரிக்கிறத நீங்க கண்டு சொன்னால், இப்ப மியாந்தர் வலை விரிக்குது என்றால் அது மியாந்தர் வலை எப்படி பார்க்கன்னு நான் நேற்று கிளாஸ்ல பார்த்தோம். அப்ப அந்த தரைக்கும் வடிகாலுக்கும் இடையிலான தொடர்பு சம்டைம் வந்தென்றால் அவடத்துல மியாந்தர் வலை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டிசைட் பண்ணேலும் அப்ப இங்க தட்டையான தரை தான் அப்படின்னு இப்ப உங்களுக்கு இந்த விளக்கத்தை கொடுக்கலாம். தரைக்கும் வடிகாலுக்கும் இடையிலான தொடர்புல ஒன்று இந்த தட்டையான தரையில மியாந்தர் வலை உருவாவிக்குது. அதே மாதிரி இந்த தட்டையான அந்த கரையோர அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இருந்துதான் இந்த களிமுகமும் உருவாக்கப்படும். இப்ப களிமுகம் அப்படித்தான், அந்த தண்ணி இதெல்லாம் பெய்த்து ஒரு இது நூடாக போகும். அப்ப அந்த பெரியாறுலின் சின்ன இதுக்கு பெய்த்து கிளையாறுகளா பிரிஞ்சு போற விஷயம். அப்ப தட்டையான கரையோரத்துல இருந்துதான் இந்த களிமுகமும் உருவாக்கப்படுது. அதே மாதிரி இந்த கடற்கரையோரம் உயரமாக இருந்தாதான் வந்தாங்கன்னா பொங்கு முகம் உருவாக்கப்படும். அதே மாதிரி அந்த தாழ்ந்த தரை இருந்தாதான் அவடத்துல என்ன நடக்கும்? சேற்று நிலம் உருவாக்கப்படும். ஒரு தாழ்ந்த தரையா இருந்தாதான் அவடத்துல சேற்று நிலம் உருவாக்கப்படும். ஆகவே அந்த தரையிட வடிவம் தான் என்ன வடிகாய்ப்பாங்க தீர்மானிக்குது. தரையிட வடிவம் தான் என்ன வடிகாய்ப்பாங்க தீர்மானிக்குது. அப்ப ஒண்ணுல தரை தோற்றத்துக்கும் வடிகாய்ப்பாங்கும் இடையிலான தொடர்பு கேட்டேன்னு சொன்னால் இந்த கேள்விகளை வச்சுதான் நாங்க அதுக்குள்ள ஆன்சரை கொடுக்கணும். கிளியரா எல்லாரும் எழுதலுமா? தரைக்கும் வடிகாலுக்கும் இடையிலான தொடர்பு கேட்டால் மெயினான பாயிண்ட்ஸ்கள் கிளியரா? இந்த விஷயத்த நீங்க எழுதினீங்க என்றால் உங்களுக்கு மார்க்ஸ் வரும். இதுகளை வச்சுதான் அதான் சொன்னேன், இந்த மெயினா சில பாயிண்ட்ஸ் எழுதிக்குது, அது எப்படியுமே எல்லாத்துக்குமே வரும். ஆனா அப்படியான பாயிண்ட்ஸ் தான் நான் இவ்விடத்துல எல்லாத்துக்கும் இந்த இடைவிலக்கப்படம் ஈஸி ஆகுறதுக்குள்ள மெத்தட்டா தான் நான் இங்க கொண்டு போறேன். சோ அந்த விஷயங்களை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்தது ஒரு கேள்வி வரலாம் உங்களுக்கு.
பௌதிக பௌதிக தொடர்புலதான் நாங்க பார்த்தோம். இப்ப தரை தோற்றத்துக்கும் வடிகாலுக்கும் இடையிலான தொடர்பு. அடுத்தது வந்து பண்பாட்டு அம்சங்களுக்கு இடையிலான தொடர்பு எடுத்து பாக்குற டைம்ல அதுல வந்து போக்குவரத்துக்கும் குடியிருப்புக்கும் இடையிலான தொடர்பு கேட்கலாம். போக்குவரத்துக்கும் குடியிருப்புக்கும் இடையிலான தொடர்பு. இப்ப போக்குவரத்தும் வந்து ஒரு பண்பாட்டு அம்சத்துல தான் வரும், குடியிருப்பு பண்பாட்டு அம்சத்துல தான் வரும். அப்ப இதுக்கு வந்து எப்படி விளக்கம் எழுதுற நாங்க? போக்குவரத்துக்கும் குடியிருப்புக்கும் இடையிலான தொடர்பு கேட்டால் ஒன்று வந்து என்ன, போக்குவரத்து அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல தான் என்ன நடக்கும், குடியிருப்பும் அதிகமா இருக்கும். அப்ப நீங்க வந்து இவ்விடத்துல அவங்க திசைகளோட ஒப்பிட்டு அந்த ஒவ்வொரு இடங்களை கொடுத்து விளக்கத்தை எழுதினீங்கன்னு சொன்னா ஓகே. இப்ப போக்குவரத்து அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து குடியிருப்பும் அதிகமா இருக்கும். அதே மாதிரி போக்குவரத்து குறைவா இருக்கக்கூடிய இடத்துல தான் குடியிருப்பும் என்ன நடக்கும், குறைவாக இருக்கும். ஆகவே இந்த குடியிருப்பு தான் வந்து போக்குவரத்துல தங்கிக்குது. இப்ப உங்களுக்கு வந்து மெயினா கேள்வியில வந்து போக்குவரத்துக்கும் குடியிருப்புக்கும் இடையிலான தொடர்பு கேட்டாங்கன்னு சொன்னால் இதுதான் மெயின் பாயிண்ட்ஸ். இப்ப இதை வந்து உங்களுக்கு தெரியுமென்றால், இந்த விஷயம் தெரியுமென்னா உங்களுக்கு விளக்கம் எழுதலுமா இருக்கும். அந்த விளக்கம் எழுதுற டைம்ல வந்து மெயினா நாங்க யூஸ் பண்ண வேணும் என்னென்றால், ஒன்று வந்து திசைகளோட ஒப்பிட்டு செல்லணும். அப்படி திசைகளோட நீங்க ஒப்பிடலன்னா மார்க்ஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு குறையலும். அப்ப ஒரு விஷயம் என்ன, திசைகளோட நீங்க ஒப்பிட்டு செல்லணும், திசைகளோட ஒப்பிடணும். அடுத்த விஷயம் வந்து அந்த இடங்களை வந்து குறிப்பிட்ட டைம்ல வந்து அதுல வந்து இருக்கக்கூடிய பிளேஸ், அதாவது இப்ப ஒரு தரை தோற்றம் வடிகால்னா என்னென்ன தரை தோற்றம் இருக்குது, என்னென்ன வடிகால் அம்சங்கள் இருக்குது. சோ இந்த விஷயங்களை வந்து நாங்க அதோட அட்டாச் பண்ணி சொல்ல தெரியணும். ஒரு திசை ஒன்று இந்த விஷயம். சோ இப்படி சரியா இந்த விஷயங்களை வந்து நான் கடைபிடிச்சு விட கொடுத்தோம் என்றால் அதுக்குள்ள ஃபுல் மார்க்ஸையும் வந்து எங்களுக்கு எடுத்துக்கொள்ள இயலும். இப்ப அதுல இந்த மெயின் பாயிண்ட்ஸ் யாஃபம் வைங்க. பண்பாட்டு அம்சங்களுக்கு இடையிலான தொடர்புல போக்குவரத்துக்கும் குடியிருப்புக்கும் இடையிலான தொடர்பு கேட்டால் மெயினா இந்த போக்குவரத்து அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல தான் குடியிருப்பும் அதிகமா இருக்கும். அப்ப அந்த இடத்துல ஒரு பிரதேசத்தொண்டு எடுத்து எப்படி அந்த கிழக்கு திசை மூலையில, வடகிழக்கு மூலையில, அதே மாதிரி தென்கிழக்கு மூலையில இப்படியான இந்த இடத்துல வந்து அதிகமாக குடியிருப்பிக்குது என்று சொன்னால் அந்த இடத்துல வந்து என்ன நடக்கும், போக்குவரத்தும் அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல ஒன்ற சொல்லி அந்த இடத்துல வந்து போக்குவரத்து குறைவாகிக்குது அப்படின்னா அங்கே குடியிருப்பும் குறைவாகிக்குது. சோ இந்த விஷயத்த வந்து உங்களுக்கு எழுத தெரியணும். இப்படித்தான் வந்து இந்த தொடர்படுத்தி கேள்வி வந்தால் இந்த போக்குவரத்தும் குடியிருப்பும் கேட்டா இந்த விஷயம் தான் எழுதணும். அதே மாதிரி சேவைக்கும் குடியிருப்புக்கும் இடையிலான தொடர்பு கேட்டாலும் அப்படித்தான். எப்படி குடியிருப்பு அதிகமா இருக்கக்கூடிய இடத்துலதான் சேவைகளும் அதிகமா இருக்கும். அப்ப அவடத்துல வந்து சேவைகள் அதிகமா இருக்குதுன்னு சொல்லி நீங்க எப்படி டிசைட் பண்ணுங்க? அவடத்துல வந்து என்ன நடக்கும், அது போஸ்ட் ஆபீஸ், நீதிமன்றம், வைத்தியசாலைகள், அதே மாதிரி வைத்தியசாலை, பாடசாலை, சோ இப்படியான அந்த குறியீடுகள் அங்கே இருக்குது அப்படின்னால் அவங்களுக்கு வந்து அதை வச்சு கிளியரா விட எடுத்துட்டு போயிடும். அப்ப அந்த இடத்துல வந்து குடியிருப்பு அதிகமா ஈக்குது, அதுக்குள்ள காரணம் என்னாங்கன்னா சேவைகள் வந்து அதிகமா நிகழுதுன்னு சொல்லிட்டு அந்த சேவைகள்ல என்னென்ன நிகழுது எந்த விஷயத்த நீங்க கொடுக்கணும். அப்ப இப்படி வந்து சேவைகள் எல்லாம் வைத்திய சேவை, அதே மாதிரி சுகாதார சேவை, அதே போல இவ்விடத்துல வந்து பாடசாலை வந்து போறதுக்குள்ள மாதிரியான கல்வி சேவை வந்து இருக்குது. சோ மக்களும் வந்து அங்கே அதிகமா ஈக்கிறாங்க. சோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கொடுத்து அதை எழுதணும். அதே மாதிரி ஒரு நீர்ப்பாசனத்துக்கும் குடியிருப்புக்கும் இடையிலான தொடர்பு கேட்டா என்ன செய்யணும், அதாவது மெயினா வந்து நீர்ப்பாசனம் எங்க இருக்குது, பொதுவா இந்த உலர் வலய பகுதியில தான் ஈக்கும். அங்கே வந்து மெயினா குளங்கள் வந்து அதிகமா இருக்கலாம். அப்ப அப்படி இருந்துச்சு என்று சொன்னால் அதை வச்சு நீங்க அந்த நீர்ப்பாசனம் வந்திருக்குது, அதை ஆகவே அங்கே குடியிருப்பு மீக்கிறாங்க. அங்கே நீர்ப்பாசனம் ஒண்ணும் இல்லாம இருக்குதுன்னு சொன்னால் இடத்துல வந்து குடியிருப்புட வீதம் வந்து குறைவாகிக்கும். சோ இந்த மாதிரியான விளக்கத்தை வந்து நீங்க எழுதணும். இந்த மாதிரி நீர்ப்பாசனம், விவசாயம் வந்தால் பிரதான பயிற்சியை, நெற்செய்கை, மரக்கறி பயிற்சியை இதெல்லாம் காணப்படுது. ஆகவே இதுல வந்து நீர்ப்பாசனத்துக்கும் நெல்லுக்கும் இடையிலான தொடர்பு வந்து நாங்க காட்டப்படணும். சோ இப்படிதான் அந்த விவசாயம், நீர்ப்பாசனம், சோ இந்த விஷயங்களோட தொடர்படுத்தி குடியிருப்பை அட்டாச் பண்ணி கேள்வி வரலாம். அதாவது குடியிருப்பும் விவசாயம், குடியிருப்பும் இல்லைன்னா நீர்ப்பாசனம். சோ இந்த விஷயத்துக்கு இந்த விடயங்களை வச்சுதான் நாங்க எழுதுவோம். அதே மாதிரி அவடத்துல நீர் வளம் இருக்கும். அவ நீர் வளம் இருக்குன்னு சொல்லி போட்டு தண்ணி வந்து அங்கே கிடைக்கிறதால
அதை எடுத்து அவங்க விவசாய தேவையை வந்து பூர்த்தி செஞ்சு கொள்ளாங்க. சோ இந்த மாதிரி எங்களோட விளக்கத்தை நாங்க எழுதணும். கிளியரா இதெல்லாம் இருக்கும்? ஓ எஸ். அதே மிஸ், மாதிரி சொல்லுங்க. நான் உங்களுக்கு பிரைவேட்டா ஒரு கொஸ்டின் அனுப்பிக்கிறா, கொஞ்சம் பாக்குறேன். ஓகே, நான் நேத்து கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு பாக்குறேன். இதோட சம்பந்தமா? இல்ல இல்ல. ஓகே, நான் கிளாஸ் முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்துட்டு அவங்களுக்கு சொல்லித்தாரேன். யாரு நேம்? ஜைமா. ஓகே, பேரோட போட்டு சென்ட் பண்ணி வைங்க. சரி, ஓகே. அடுத்தது வந்து தரை தோற்றத்துக்கும் குடியிருப்புக்கும் இடையிலான தொடர்பு வந்து சொன்னால் அது எப்படி? இப்ப தட்டையான பிரதேசத்துல மக்கள் வாழ்ற வீதம் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். அப்ப குடியிருப்பும் அதிகமா தான் இருக்கும். ஆகவே அந்த தரை தோற்றம் வந்து எப்படி தட்டையான தரை இருந்தால் அங்க மக்கள் அதிகம். அந்த தரை தோற்றம் வந்து தட்டையா இல்லாம சாய்வானதாக அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே மக்கள் சனத்தொகையும் குறைச்சல். அப்ப சோ இந்த விஷயத்த வந்து நாங்க சரியா இடத்துல நோட் பண்ணி கொள்ளணும். இப்ப உங்களுக்கு கேள்வி வந்து வரும், தரை தோற்றத்தும் குடியிருப்புக்கும் இடையிலான தொடர்பு அப்படின்னு சொல்லி வந்திருந்தால் மெயினா வந்து அந்த ஒவ்வொரு இடத்த வந்து நீங்க எடுத்து பார்க்கணும். சில இடத்துல வந்து குடியிருப்பு குறைவாயிக்கும். அப்ப அங்கே குடியிருப்பு குறைவாயிக்குன்னு சொல்லி நீங்க எப்படி டிசைட் பண்ண அங்கே சேவை ஒன்றும் நிகழ்ந்திக்காது. அதே மாதிரி அடுத்ததா வந்து அவடத்துல சாய்வுகள் மலைத்தொடர் அதெல்லாம் அதிகமா இருக்கும் அங்கே. சோ அப்ப உங்களுக்கு அதை வச்சு டிசைட் பண்ணேலும் இவ்விடத்துல ஒண்ணுமே சேவைகள் நடந்தும் இல்ல, குடியிருப்புகளும் இல்ல. அப்ப இந்த இடம் எப்படியுமே ஒரு சாய்வான தரை தோற்றமா தான் ஈக்கும் உங்களால டிசைட் பண்ணலுமா ஈக்குவல். அப்படிதான் இந்த பயிற்சி வந்துக்கு நாங்க எழுதணும். ஈக்குல ஆன்சர் எழுதுற மெத்தட் இதுதான். அப்ப தட்டையான பிரதேசத்துல வந்து மக்கள் அதிகம், அப்ப குடியிருப்பும் வந்து அதிகமா இருக்குது. சோ அந்த சாய்வான தரையை இருந்தால் அவடத்துல வந்து மக்கள் ஈகிற வீதம் குறைவு. ஆகவே குடியிருப்பும் குறைவாகத்தான் இருக்கும். அதே மாதிரி தட்டையான தரையில வந்து மலை இருந்துன்னு சொன்னால் அவடத்தால வந்து வீதி போ. சோ அந்த அவடத்தால வீதி போட்டிப்பாங்க. அதனால இப்படி அவங்களுக்கு இந்த வேலைகளை வந்து செஞ்சு கொள்ளையிலும் ஆகுது அப்படின்னு நாங்க விளக்கத்தை கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு சாய்வான இடமா இருந்தால் அங்கே மெயினா வந்து ரோட் போடல. சோ அதை அங்கனால நடைபாதை போட்டிப்பாங்க. இப்போ கருப்பு கலர்ல கீரிகிரு மாதிரி இப்படி போட்டிருந்தேன்னு சொன்னால் அது நேற்று சொல்லி தந்தேன் நான். அப்ப அவடத்துல நடைபாதை இருக்குது. அப்ப அவங்க அதை வச்சுதான் போக்குவரத்து செஞ்சுப்பாங்க என்று. ஒரு இடத்துல வந்து நடைபாதை கொஞ்சம் ஈகுது, அவ்வளவும் குத்துச்சாய்வு சரிவுச்சாய்வு மலை தொடர் அப்படியான இடத்துல நடைபாதை ஒண்ணு போயிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து அவடத்தாலதான் போக்குவரத்து செஞ்சுப்பாங்க. சோ அந்த விஷயத்த வந்து அங்கே நாங்க விளங்கி கொள்ளணும். ஓகே, கிளியரா இப்ப பார்த்த விஷயம்? ஓ மிஸ். ஓகே, அப்ப பௌத்திகாம்சம் என்றால் அதுல மெயினா தரை தோற்றம் வரும். பௌத்திகாம்சத்துல என்ன? தரை தோற்றம் வரும். அடுத்து வடிகால் அம்சங்கள் வரும், வடிகால் பாங்கு வரும், இயற்கை தாவரம் வரும், கரையோர அம்சங்கள் வரும். அதே மாதிரி பண்பாட்டு அம்சத்துக்குள்ள என்ன வரும்? குடியிருப்பு வரும், போக்குவரத்து வரும், சேவைகள் வரும், நீர்ப்பாசனம் வரும், விவசாயம் வரும். அதாவது பயிர் செய்யறது, ரப்பர், நெற்பயிர் செய்கை, தென்னை, தேயிலை. சோ இந்த விஷயம் எல்லாம் பண்பாட்டு அம்சத்துக்குள்ளதான் வரும். ஓகே, இவ்வளவு விஷயங்களும் நாங்க தெரிஞ்சா போதும். இதை வச்சு இந்த கேள்விக்குள்ள ஆன்சரை வந்து நாங்க பார்ப்போம். சரி, அதுல முதலாவது கேள்வி இது என்னன்னு சொன்னா 2014 இடவிலக்கப்படத்தை வச்சு நான் வேறையா கேள்வி எடுத்துக்கிறேன். சோ இதுல வந்து உங்களோட கையில எல்லாத்தையும் 2014 பேப்பர் கையில இருந்தா தான் உங்களுக்கு வந்து கிளியரா இது விளங்கும். அப்படி இல்லாதவங்களுக்கு தான் நான் குரூப்ல எளியா போட்டு வச்சேன். சோ அதை உங்களுக்கு பார்த்து கொள்ளையிலும். இதுல பயிற்சி வந்து யார் செஞ்சுட்டு வந்த? ஹேண்ட் ரைஸ் பண்ணேலும் இந்த பயிற்சியை செஞ்சுட்டு வந்தவங்க குரூப்ல போட்டேன் தானே எளியா பேப்பர்.
யாரும் இதை செஞ்சில்லையா? அஹ் 2026 பெட்ஜெண்டா செஞ்சிக்க மாட்டோம், அவங்களுக்கு ஒரு தெளிவொண்டு இருக்காது. என்னிடத்துலக்கு 2025 பெட்ஜெண்டா உங்களால செஞ்சு கேளும். இவ்விடத்துல 2025 பெட்ஜ் ஆறிக்கிறீங்க. நான் இருக்கிற மிஸ், நான் இப்பதான் போன காத்த கிளாஸுக்கு. ஓகே. உங்களுக்கு பேப்பர் கிடைக்கலையா, பேலியா பாக்கலையா? இல்ல, இப்பதான் பார்த்தேன். ஓகே, அதான் நான் சொன்னேன், ஏழு எல்லாரும் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தேவையில்லாத மாதிரி இருக்கிற பட் அதோட யூஸ் வந்து நீங்க ஜாயின் பண்ணதுக்கு பிறகுதான் கிடைக்கும் எல்லாருக்கும். இப்ப நிறைய பேர் என்ன, இப்ப ஒரு ஃப்ரீ கிளாஸ் சொன்னா அவங்க வந்து என்ன நினைக்கியா, அதுல வந்து ஒரு யூஸ் இல்லை, ஃப்ரீயா போட் இந்த கிளாஸ் வந்து நான் போட ரீசன் என்கிட்ட கேட்டேன், நிறைய பேர் கேட்டேன் இந்த கிளாஸ் கொஞ்சம் போடுங்க அப்படின்னு. அப்ப கிளாஸ்ல வந்து ஒரு 50 பேர் அப்படி கிட்ட ஜாயின் பண்ணிட்டு மத்த அவ்வளவு பேரும் எனக்கு மெசேஜ் போடு, ரெக்கார்ட் அனுப்புங்க, ரெக்கார்ட் அனுப்பு. அந்த டைமுக்கு ஜாயின் பண்ண இல்லாம ஒரு ரெக்கார்ட் பார்க்கத்தான் எல்லாரும் அதோட பேப்பரை வந்து செஞ்சும் இல்ல. இப்ப நிறைய பேர் செஞ்சு இல்ல, அப்ப இவ்விடத்துல டெய்லி செஞ்சுட்டு வரவங்க இன்றைக்கு ஜாயின் ஆகல. அவங்க வந்து மெயினா செஞ்சிப்பாங்க. ஓகே, நாங்க கேள்வி பார்ப்போம். முதலாவது கேள்வி, இதுல வந்து 2014 இடைவிலக்கப்படுத்த கையில எல்லாரும் வச்சுக்கோங்க, அப்பதான் அது கிளியரா விளங்கும். இலங்கை நில அளவை திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட 1/50,000 அளவு திட்டத்தில் அமைந்த மத்துகம இடைவிலக்கப்படத்தின் ஒரு பகுதி உமக்கு தரப்பட்டுள்ளது. அதில் சமவீர கோடுகளின் இடைவெளி 100 அடியாக காட்டப்பட்டுள்ளது. அப்படத்தினை பயன்படுத்தி பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக. நான் ஆல்ரெடி நேற்று சொன்னேன், அந்த சமவீர கோட்டை இடைவெளி என்ற விஷயத்த நீங்க கட்டாயம் நோட் பண்ணணும். சிலதுல வந்து 20 மீட்டர் அப்படின்னு போட்டிப்பாங்க, சிலதுல 100. ஸோ அந்த விஷயம் நீங்க நோட் பண்ணிக்கொள்ளணும். அதே மாதிரி உங்களுக்கு இப்ப 2025 பேச்சா இருந்தா சொல்றேன், இப்ப உங்களோட எக்ஸாம் நடக்கும் நாளைக்கு. அப்படி வந்து இருக்கிற டைம்ல அந்த தேசப்படத்துல வந்து அந்த தாள் தருவாங்க தானே, அந்த தாளை வந்து நீங்க அதுல அட்டாச் பண்ண வேண்டிய தேவை ஒன்று இல்லை. அண்ட் அதோட வந்து அந்த மெயினா பேப்பரை வந்து நீங்க அதோட சேர்க்க வேண்டி வரும். என்றால் எம்சிக்யூ கேத்தால அது எம்சிக்யூக்கு வந்து மெயினா பொதுவா வரும் அந்த நம்பர் போட்டுதான். ஸோ அதை வந்து கட்டாயம் ஃபர்ஸ்ட்டுக்கு தந்தி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாருமே ரீட் பண்ணிட்டு பேப்பரை வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா சம்டைம் இந்த வருஷம் வேறொரு மாதிரி போட்டிக்கலாம், அப்ப அதால எடுத்தெடுப்புக்கு வந்து பேப்பரை செய்ய போவானம் யாரும். அதை ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு செய்யுங்க. அதோட வந்து அதுல வந்து பேப்பரை வந்து இப்ப உங்களுக்கு தரக்கூடிய புக்கை வந்து மேலுக்கு வச்சு இத கீழால வச்சு கெட்டுற மாதிரி அந்த விஷயம் வந்து சொல்லி தருவாங்க எக்ஸாம்ல வச்சு. ஸோ அதை வந்து சரியா எப்படி சொல்றாங்களோ அத மாதிரி செய்யுங்க. அந்த மேலு கீழுக்கு அதை மாத்தி வந்து கெட்டாம அந்த விஷயத்த கொஞ்சம் சரியா அதுல ஈக்கிறவங்கள்ட்ட கேட்டு அதை கெட்டுங்க. ஸோ அது முக்கியம் இவ்விடத்துல. அதே போல டைமுகளை வந்து செய்ய பாருங்க. இப்ப நீங்க கிராஃப்ல 2 செலக்ட் பண்ணினீங்க என்றால் டைம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட போகும். அதால நீங்க கிராஃப்ல 2 செலக்ட் பண்ணா ஃபுல் மார்க்ஸ் எடுக்கவும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா லேசா தான் வரும். அப்ப நீங்க இன்றைக்கு கொஞ்சம் கிராஃப்ல வந்து ப்ராக்டிஸ் ஆகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு 2 செலக்ட் பண்ணி குயிக்கா செஞ்சு முடிக்கலும். அது வந்து செய்ய லேசிதான். நீங்க நினைக்கிய அவங்களுக்கு செஞ்சிடலும், அதை பார்த்தா லேஸ் ஆகிக்குது, குயிக்கா கீறி கொள்ளையிலும். ஆனா நீங்க அதை வந்து அந்த பயிற்சி ஒன்று எடுத்து இப்ப செஞ்சு பாருங்க போறோம், இப்ப இன்றைக்கு ஈவினிங் அப்படி டைம்ல. ஆனா உங்களுக்கு டைம் வந்து ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷம் போகும். அப்ப நீங்க வந்து அவடத்துல அதை வந்து செஞ்சேன்னா மத்தது எப்படியுமே ஜிஐஎஸ் டிபிஎஸ் அந்த செஷன்ல அல்லது செய்முறை புயல் அறிமுகமா இல்லத்தான் ஒரு கேள்வி வந்து நீங்க செலக்ட் பண்ண வேண்டி வரும். அப்படி செலக்ட் பண்ற டைம்ல அதுல சம்டைம் ஒரு கேள்வி வந்து ஹார்டா வரையிலும், அப்ப அந்த டைம்ல அந்த மார்க்ஸ் இல்லாம போகும். அதே மாதிரி இங்கே எழுதி அங்கே டைம் இல்லாம அங்கே டைம் வேஸ்ட் பண்ற டைமும் மீக்கும். இப்ப அதால வந்து நீங்க சரியா 30 நிமிஷம் தான் வைக்கணும். அந்த 15 மார்க்ஸ் ரெண்டுக்கும் 30 நிமிஷம் தான் நீங்க வைக்கணும். பின்னால வருமே கிராஃப் வரும், இளைய வரைfu வரும். அடுத்த இளைய வரைfu லேசி ஈஸியா செஞ்சு முடிக்கலும். நான் அதுல இளைய வரைஃபோட பயிற்சி என்ற 30 டேஸ் ப்ராஜெக்ட் அதுல சொல்லி கொடுத்திருக்கிறேன். அதுல 10 நாள் ப்ராக்டிக்கல், அதுல ஃபுல்லாவே இது இடைவிலக்கப்பட பயிற்சி நிறைய செஞ்சேன். அதே மாதிரி
அவங்கள வந்து கிராஃப் கணக்கு செஞ்ச இளைய வரைப்பு செஞ்சோம். அதே மாதிரி செய்முறை புயல் அறிமுகம் ஜிஎஸ்டிபிஎஸ் அதுல எல்லாம் கேள்வி செஞ்சேன். சோ அங்கின வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் இண்டிக்கும் அதுல ஜாயின் பண்ணவங்க. அப்ப அதுல ஜாயின் பண்ணாங்க இவ்விடத்துல நான் நினைக்கிற மாதிரி யாரும் இல்ல. அவங்களுக்கு ஆல்ரெடி ஈக்கிற விஷயம் அவங்க படிக்கிறாங்க. ஒரு பேர் இருப்பாங்க, ஒரு 2 பேர் இங்க நிக்கிறாங்க. பேர் ஈக்கிய மாதிரிக்கு நினைக்கேன் அவங்க தானேன்னு சொல்லி. பட் இவ்விடத்துல இல்ல. என்னால் அவங்களுக்கு வந்து நான் ஃபுல்லா கிளியர் பண்ணி கொடுத்தீங்க எல்லா விஷயத்தையும். சோ அவங்க வந்து அந்த விஷயங்களை வந்து படிப்பாங்க, படிச்சு முடிச்சுப்பாங்க. நாங்க லாஸ்ட் டைம்ல போய்த்து கொண்டு படிச்சு அதுல குழம்பு படாது, சும்மா ஆறுதலா போய்த்தான் நாங்க எக்ஸாம செய்யணும். அடுத்த விஷயம் வந்து அப்ப இவ்விடத்துல வந்து நாங்க இதுல இந்த பயிற்சிகளை வந்து செஞ்சு பார்க்கணும். இப்ப நான் சொன்ன மாதிரி 30 நிமிஷம் வச்சு நீங்க பேப்பரை செய்யுங்க. 15 மார்க்ஸ் கேள்வி ஒன்றுக்கு 30 நிமிஷம் தான். அப்ப இன்றைக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களால செய்யலும்னு சொன்னால் நீங்க அதுல 2 கேள்வி செலக்ட் பண்ணுங்க. உங்களால செய்யல அப்படின்னா நீங்க எப்படியுமே மத்ததுல ஒன்று இதுல ஒன்றுதான் செலக்ட் பண்ணணும். இல்லாட்டி டைம் போய்த்து சிலதுக்கு கேள்விக்கு விட எழுதாமையும் வரையலும். அத சரியா நோட் பண்ணிக்கோங்க. அதனால இன்றைக்கு 2 வரைவு பகுதியில 2 கேள்வி செஞ்சு பாருங்க. ஒரு அவருக்குள்ள உங்களுக்கு 2 கேள்வி செய்யலுமா அப்படின்னு. அப்ப அங்கே ஒரு ப்ராக்டிஸ் வருமே. அப்ப உங்களால செய்யலும் அப்படின்னா நீங்க செய்யுங்க. அதே மாதிரி ஒருக்க செஞ்சு ஒரு 40 நிமிஷம் போயிட்டேன்னா இன்னொரு தரம் செஞ்சு பாருங்க. அப்ப அதுல 30 நிமிஷம் போதுனால் உங்களால அந்த கேள்வி 2 செய்யலும். அப்ப அது குயிக்கா அந்த மெத்தட்டை வந்து நாங்க விளங்கி கொண்டால் இதுக்கு இதை போட்டு கழிக்கணும், இதை 10ஆல பிரிக்கும், அந்த விஷயங்களை வந்து நீங்க சரியா விளங்கி கொண்டீங்கன்னா அந்த ஓர்டர் முறைய குயிக்கா உங்களுக்கு செஞ்சுடலும். அப்ப நீங்க அதே மாதிரி அந்த வரைவு பகுதியில வந்து ஒரு 3 கேள்வி தான் வார. பொதுவா 3 கேள்வி. ஒன்று வந்து வரைவுல கீறி செய்யணும், மற்றது கலர் பண்றது, அடுத்தது அதை பத்தி விளக்கத்துக்கு கேள்வி வரும், மற்ற கேள்வியா வரும் இந்த வரைபடத்திட நன்மை என்ன தீமை என்னன்ற கேள்வி. சம்டைம் இல்லாட்டி இப்படியான வரைவு மாதிரி வேற எந்த வரைவுல வந்து இதை வரையலும், அத புனையா வரைபடத்திட உதவியோட விளக்கு, அப்படி ஒரு கேள்வி வரும். அப்ப அதால லேசி அந்த வரைவு பாதி லேசி. ஆனா நீங்க செய்யாம வந்து அதுக்கு நேரம் போறணும். நேரம் போறதுக்குள்ள ரீசன் என்ன, அதுல வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இல்லாதலாம் அந்த நேரம் போய்த்து நீங்க அதை தொட்டு செய்தல யாரும். சோ அதால வந்து கட்டாயம் ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று இன்னைக்கு பண்ணுங்க. 3 4 5க்கு நிறைய கேள்விகள் வரைப்புல செய்யுங்க. செய்ய செய்ய அது லேசி. அதுல 3 கேள்வி தான் வாரது, பெருசா நாங்க யோசிக்க வேண்டியில்ல. அத சரியா வரைப்பு செஞ்சோம் என்றால் மார்க்ஸ் எடுக்கலும். அடுத்தது இந்த முறை விலகல் எதிர்பார்க்கலும். நான் ஆல்ரெடி அது சொல்லிக்கிறேன், விலகல் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. சோ விலகல் வந்து சரியா அதை பார்த்து செய்யும். விலகலுக்கும் சரியான மெத்தட் கிளாஸ்ல வச்சு சொல்லி தந்தேன். அதாவது 10 days ப்ராஜெக்ட்ல. சோ அதுக்குள்ள மாதிரி விலகலுக்கு வந்து அந்த ரெக்கார்டை பார்த்துட்டு அந்த விலகலை வந்து ரிட்டர்ன் செஞ்சு பார்த்தீங்கன்னால் அதே மாதிரி அவங்களோட பாஸ் பேப்பர்ல மிகிற விலகலை செஞ்சு பார்த்துட்டு போங்க, செய்யலும் ஆகும். அதே மாதிரி இளைய வரைப்புல ஒன்று வரையலும், அதே செஞ்சு பாருங்க. அடுத்தது இந்த இடஹணிய படம், சமஹானிய படம், இந்த கூட்டுபார் வரைப்பு அல்லது பல்பார் 2ல வரையலும். சோ அதனால அந்த விஷயங்களை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்ப நாங்க இந்த கேள்விக்கு போவோம். அப்ப இதுல வந்து பார்த்தோம் என்றால் சமூக கோட்டடி இடைவெளி வந்து 100 மீட்டர் அடியாக கொல்லப்பட்டிருக்குது. அதை வந்து வச்சு கேள்விக்குள்ள ஆன்சர் கொடுக்கட்டாம். ஓகே, அப்ப நான் முதலாவது கேள்வி பார்ப்போம். வடபிரதேசத்துல காணப்படும் இயற்கை தாவரங்கள் 2னை பெயரிடுக. இரப்பர். ஓகே, சொல்லுங்க ஆன்சர் என்ன, இதுல பார்த்து சொல்லும். இரப்பர். வேற வீட்டு தோட்டம் சொல்லலாம். வேற என்ன கொடுக்கலாம்? நல்லா பாருங்க, தெரிஞ்சுக்கலாம். எது? தேயிலை.
எஸ் வெரி குட். தேயிலை இருக்குது இல்ல, மறு ரப்பர் இருக்குது, தேயிலை இருக்குது. அந்த மார்க் அந்த அதற்குள்ள அந்த அடையாளத்தை வந்து தெரிஞ்சாதான் இந்த பயிற்சி உங்களுக்கு செய்யலுமா இருக்கும். அது பயிற்சி தானே. நெற்பயிற்சிகை எஸ், இரப்பர், தேயிலை, அந்த ஆன்சர் அது. ஓகே, ரெண்டாவது கேள்வி ஒருத்தர் ரீட் பண்ணுங்க. ரெண்டாவது கேள்வி ஒருத்தர் ரீட் பண்ணு. ஓகே, பேப்பர் கையில் இல்லைன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது கேள்வி வந்து படப்பிரதேசத்துல வந்து தரை தோற்றம் மற்றும் வடிகால் பாங்குக்கு இடையிலான தொடர்புகள் மூன்றினை குறிப்பிட்டு உதாரணங்களுடன் விளக்குக. ஓகே, இப்ப நான் அதை வந்து விளங்கப்படுத்தின மாதிரி இதுக்கு நீங்க என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்க போற? தரை தோற்றத்துக்கும் வடிகால் பாங்கும் இடையிலான தொடர்பு கேட்டால் என்ன ஆன்சர் வரும்? உயர் பிரதேசத்திலிருந்து தாழ் பிரதேசத்தை நோக்கி நீர் செல்வதால் தாவரங்கள் பரிசேகைகளை செய்வதற்கு இலகுவாக இருக்கும். ஓகே, வேற? நான் மெயினான பாயிண்ட்ஸ் நிறைய சொல்லி தந்தேனே. தரை தோற்றத்துக்கும் வடிகால் பாங்கும் இடையிலான தொடர்பு கேட்டால் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு விளக்கம் கொடுங்கன்னு சொல்லி. அது என்ன பாயிண்ட்ஸ்? தட்டையான பிரதேசத்தில் மியாந்தர் வலை உருவாகும். வெரி குட். ஓகே, அதுக்கு நாங்க எப்படி எழுதுற? அப்படி ஹெடிங்க போட்டு விளக்கம் எழுத தெரியணும். அப்ப ஒன்று வந்து தட்டையான தரையாக இருப்பதால் மியாந்தர் வளைவு காணப்படுதல் அந்த ஹெடிங்க போடு. அதுக்கு பிறகு அதுக்குள்ள விளக்கம் எப்படி எங்க இருக்குது மியாந்தர் வளைவுன்றதை கொடுக்கணும். இப்ப இந்த படப்பிரதேசத்துல தென்காட் பகுதியில தெற்கு நோக்கி ஒரு மியாந்தர் வளைவு போகுது பாருங்க. காட்டும் பார்க்க தெரியுது இல்லைங்கிற மியாந்தர் வளைவு. டீலிக்கிறது மியாந்தர் வளைவு தான். எஸ், பாருங்க, அதுதான் நான் சொன்னேன். இந்த படத்துல வந்து அந்த இத வந்து காட்பகுதிகள், அந்த திசைகள், சோ இந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொல்லி இத விளக்கத்துக்கு கட்டாயம் இதுகளையும் இன்க்ளூட் ஆக்கித்தான் நாங்க விளக்கணும். இந்த படப்பிரதேசத்தில் இது தெற்காட்பகுதி. தெற்காட்பகுதியில தெற்கு நோக்கி ஒரு மியாந்தர் வளைவு போகுது. இப்படி வந்து செல்லத்துக்கு வந்து மெயின் காரணம் இந்த தரை தோற்ற அம்சம்தான். ஆகவே இந்த மியாந்தர் வளைவு எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னால் அந்த சமவெளி பிரதேசத்துல வந்து கிளையாறுகளால கொண்டு வரப்படக்கூடிய நீர் ஒன்று சேர்றதால அதிக அளவு நீர் அங்கே கிடைக்குது. ஆகவே வேகமும் குறையுது. ஆகவே இந்த தரை தோற்றத்துல வந்து ஆறு வந்து நேரா போகாம ஆறு வளைஞ்சோடுது. ஆகவே இப்படி ஆறு வளைஞ்சோடினத்தாலதான் அங்கின மியாந்தர் வளைவு உருவாக்கப்படுது. உதாரணமாக படத்தில் காட்டப்பட்டுள்ள டி என்ற இடத்தில் இவ்வாறான வளைவு காணப்படுவதனை கூற முடியும். ஓகே, இப்படி கிளியரா தெளிவா விளக்கம் கொடுக்க தெரியணும். இப்படிதான் உதாரணங்களோட விளக்குகன்னு வந்தா நீங்க இப்படி கிளியரா எழுதினா மட்டும்தான் உங்களுக்கு அதுக்குள்ள ஃபுல் மார்க்ஸும் வரும். எப்படி எழுதணும்? தட்டையான தரையாக இருப்பதால் மியாந்தர் வளைவு காணப்படுகின்றது. எப்படி விளக்கம்? இந்த படப்பிரதேசத்துல தென்காட் பகுதியை தெற்கு நோக்கி ஒரு மியாந்தர் வளைவு ஒன்று போகுது. இப்படி செல்லத்துக்கு அந்த தரை தோற்ற அம்சம்தான் மெயின் காரணம். ஆகவே இப்படி இந்த மியாந்தர் வளைவு வந்து உருவாதுன்னு சொன்னால் அந்த சமவெளி பிரதேசத்துல வந்து கிளையாறுகளால கொண்டு வரப்படக்கூடிய நீர் பெய்த்து ஒன்று சேர்றதால அதிக அளவு நீர் கிடைக்குது. ஆகவே வேகமும் குறையுது. ஆகவே இவ்வாறான தரை தோற்றத்துல வந்து ஆறு வந்து வளைந்து ஓடுவதால வந்து மியாந்தர் வந்து உருவாக்கப்படுது. உதாரணமா சொன்னால் படத்துல காட்டப்பட்டிருக்கிற டி என்ற இடத்துல இவ்வாறான வளைவு உருவாக்கப்படுவதை குறிப்பிடலாம். உருவாக்கப்பட்டிருப்பதை கூற முடியும். இப்படி ஹெட்டிங், விளக்கம், உதாரணம் கொடுக்கணும். ஏன்னால் எங்கட கேள்வி வந்து பாருங்க,
படப்பிரதேசத்துல தரை தோற்றம் வடிகால் பாங்கு இடையிலான தொடர்பு 3ஐ குறிப்பிட்டு உதாரணத்தோட விளக்குக. சோ அப்ப உதாரணம் ஒன்றும் சொல்லிதான் நாங்க விளக்கோணம். ஓகே, இது கிளியரா எல்லாருக்கும்? மிஸ் அதே மாதிரி இன்னும் வந்தா அதே மாதிரி இன்னும் சொல்லிட்டாங்களே. எது விலங்கல்ல? இப்ப மீன் தட்டையான தரையில மியாந்தர் வளைவேலி அப்படி ஒன்று சொன்னேன். அதே மாதிரி இன்னும் போய் சீக்கிரா. ஓ, இன்னும் பாயிண்ட் சீக்கிரம் அதானே நான் ஏலியா சொன்னேன். நீங்க இப்பயா ஜாயின் பண்ணின? இப்ப நான் விலங்குபடுத்துறதுக்கு கொஞ்சம் முன்னுக்கு ஒரு 11:10 கிட்ட மாதிரிக்கு டைம்ல நான் அந்த விஷயம் சொல்லி தந்தேன். நான் 11:20 ஜாயின் ஆகினேன். ஆஹா, ஓ ஓகே. அடுத்த பாயிண்ட்ஸ் எங்களுக்கு கொடுக்கலும். நீர் பெருநிலம் வந்து காணப்படக்கூடிய இடத்துல வந்து நீர் பிரிந்து செல்லல். இதுதான் கேள்வியிலே வரக்கூடிய கொஞ்சம் ஹார்டான கேள்வி. சோ அதனாலதான் நான் இந்த கேள்வியை போட்டு சொல்லித்தாரேன். யார் இது மைக்க வந்து அன்மியூட் பண்ணுங்க. 30 அண்டிக்கிறவங்க எல்லாருக்கும் நேம் இருக்குதானே? சோ ஏன் நம்பர்லயும் இதுகள்லயும் ஜாயின் ஆகுங்க? மிஸ் இதுல பி வந்து என்னது? ஓகே, நான் ரிமூவ் பண்ணிடுவேன். இப்ப 2 பேரை ரிமூவ் பண்ணினேன். மைக்க வந்து மியூட் பண்ண சொன்னா உடனே மியூட் பண்ணணும். மிஸ் ஓ சொல்லுங்க. இதுல பி வந்து என்னது? இவ்விடத்துல டி இருக்குது, பி எங்க இருக்குது? இங்கால இருக்குது. இங்க சி இருக்குது. ஓகே, பி வந்து பாருங்க. மெயினா இது பாஸ் பேப்பர்ல வந்த ஒரு கேள்வி. இப்ப நான் இதுல பிக்கு வந்து கேட்கல. அது பி என்ன விஷயம் நேத்து விளங்கப்படுத்தினது தெரிஞ்சவங்க? பி என்ன இதுல? கணவாய். கணவாய். எஸ், வெரி குட். இவ்விடத்துல கணவாய் என்று போட்டாலும் காற்றிடை 2 போட்டாலும் அதுக்குள்ள மார்க்ஸ் கொடுத்தாங்க அந்த வருஷத்துல. ஓகே, நான் நேத்து விளங்கப்படுத்தினேன். இந்த எல்லா குறியீடுகளும் ஒரு தரை தோற்ற அம்சங்கள், வடிகால் அம்சம், தரை தோற்ற பாங்குகள், எல்லாமே நேத்து விளங்கப்படுத்தினேன். சோ இன்னைக்கு பேப்பர் லேசா தான் நீக்கும் எப்படி பாக்குற விஷயம். சோ நேத்தோட கிளாஸ் வந்து வராதவங்க ரெக்கார்ட பாத்துக்கோங்க. ரெக்கார்ட் குரூப்ல போட்டிக்கிறேன். சோ உங்களுக்கு பாத்துக்கொள்ளும். சரி, அடுத்த விஷயம் வந்து ஒன்று தட்டையான தரையாக இருக்கிறதால மியாந்தர் வளைவு காணப்படுற விஷயம். அதுக்கு விளக்கம் உதாரணம் பார்த்தோம். அடுத்தது வந்து நீர் பெருநிலம் காணப்படுகின்ற இடத்துல வந்து நீர் பிரிந்து செல்லல். நீர் பெருநிலம் காணப்படுகின்ற இடத்தில் நீர் பிரிந்து செல்லல். இதுக்கு எப்படி விளக்கம் கொடுக்கு? அதாவது தரை தோற்றத்துக்கும் வடிகால் பாங்குக்கும் இடையிலான தொடர்பு இடத்துல காட்டப்படுது. அந்த வகையில் அதாவது இங்கு சமதரையான நிலமாக காணப்படுறதால ஆற்று தொகுதிகள் காணப்படுது. இப்படி வந்து ஆற்று தொகுதிகள் 2 நீரெண்டு பிரதேசங்களை பிரிக்கின்ற எல்லை வந்து மெயினா நீர் பிரிநிலம். நேத்து பார்த்தோம் நீர் பிரிநிலம்னா என்னது. நீரெண்டு பிரதேசங்களை பிரிக்கின்ற எல்லைதான் நீர் பிரிநிலம். அப்ப இந்த இடத்துல வந்து ஆங்காங்கே நீர் பிரிநிலங்கள் அதிகமாக காணப்படுவதனை எம்மால் குறிப்பிடலாம். உதாரணமா சொன்னால் இந்த மெடிவெளி என்ற இடத்திலிருந்து நீர் பிரிநிலம் ஒன்று போறத வந்து எங்களுக்கு காணிலும். மார்க் பண்ணி காட்டுங்க பாக்க அந்த இடத்த. ஒருத்தர் தன்சனன் கையில வந்து பேசப்படம் இருக்கணும், அப்பதான் கிளியரா விளங்கும் எல்லாருக்கும். அந்த இடத்த வந்து ஒருத்தர் மார்க் பண்ணுங்க பாவம் கிளியரானு பாக்க எல்லாருக்கும். பாருங்க இந்த படத்துல நல்லா கீழுக்கு பாருங்க, ரெட் கலர் லீக்குது. எஸ், வெரி குட் சஃபா. ஓகே, அப்ப அதுதான் அப்படித்தான் நான் சொன்னேன். அந்த இடங்களை உதாரணமா நான் கொடுக்கணும். இப்ப இந்த மெடிவெளி என்ற இடத்திலிருந்து நீர் பெருநிலம் ஒன்று போறத வந்து எங்களுக்கு குறிப்பிடலும். ஓகே, கிளியரா? அப்ப 2வது விஷயம் நீர்
பெருநிலம் காணப்படுற இடத்துல நீர் பிரிந்து செல்லல். இதுவும் வந்து தரை தோற்றத்துக்கும் வடிகாலுக்கும் இடையிலான தொடர்புல உண்டு. இந்த பாயிண்ட்ஸ் வந்து யாபத்துல வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ் இப்ப நீங்க உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் இது மாதிரி வேற டேம் எக்ஸாம்கள்ல ஸோ சொல்ல தெரிய இந்த கேள்வி வந்தால் உங்களுக்கு அதுக்குள்ள ஆன்சரை வந்து கிளியரா குடிக்கலுமா இருக்கும். வேற என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம்? அடுத்தது வந்து உயரமான இடத்திலிருந்து தாழ்ந்த பகுதியை நோக்கி நதி பாய்தல். உயரமான இடத்திலிருந்து தாழ்ந்த பகுதியை நோக்கி நதி பாய்தல் அதுவும் உண்டு. அதாவது இந்த பிரதேசத்துல வந்து உங்களுக்கு காணேலும் மேற்கரை பகுதியில வந்து வடக்கு பிரதேசத்திலிருந்து தெற்கு பகுதியை நோக்கி ஒரு நதி ஒன்று போகுது. அப்படி நதி ஒன்று போறதனூடாக அந்த தரை தோற்றத்துக்கும் வடிகாலுக்கும் இடையிலான தொடர்பு வந்து காட்டப்படுது. இப்படி வந்து நதி பாய்ந்து வந்து பல கிளைகளாக பிரிந்து போறதால அந்த பல வடிகால் அம்சங்கள் தோற்றம் பெறுது. உதாரணமா சொன்னால் வடிகால் அம்சத்துக்கு உதாரணம் மியாந்தர் வளைவு, மரநிகர் வடிகால், இதுகளை வந்து எங்களுக்கு உதாரணமாக குறிப்பிடலும். ஓகே, கிளியரா 3 விளக்கம் இப்படிதான் நாங்க எழுதணும். எழுதல் மேல இருக்கும். எஸ், சரி, ஓகே. அடுத்த கேள்விக்கு போவோம். 3வது கேள்வி, EF கோடுகளுக்கு இடையில் காணப்படும் கோட்டின் வழியே உள்ள பகுதிக்கான குறுக்கு பக்க பார்வையை வரைக. ஓகே, குறுக்கு பக்க பார்வை வந்து வரையத்துக்கு வந்தால் 5 மார்க்ஸுகள் அல்லது ஒரு 4 மார்க்ஸுக்கு கேட்டு வரும். படத்துல வந்து அந்த போடக்கூடிய விடயங்களை வந்து நீங்க சரியா போட்டீங்கன்னால் அதுக்குள்ள மார்க்ஸ்கள் வரும். உங்களோட அந்த படம் பிழையா இருந்தாலும் அப்படின்னு சொன்னால் அந்த குறுக்கு பக்க பார்வைக்கு அந்த விதம் வந்து பிழையா இருந்தாலும் மற்ற விடயங்களை நீங்க சரியா போட்டீங்கன்னால் அதுக்குள்ள ஃபுல் மார்க்ஸும் உங்களுக்கு வரும். அதுக்குள்ள மார்க்ஸ்கள் கிடைக்கும் இடத்துல. ஓகே, இவ்விடத்துல இப்ப நாங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து யாருக்கு சொல்லலும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா என்ன செய்யணும்? EF கோட் எடுத்து பார்த்து EF கோட் எங்க தொங்கல் இருக்குது. ஓகே, அப்ப இந்த EF கோட்ல வந்து அவங்க தாள் ஒன்று எடுக்கணும். நீங்க அந்த தாள் ஒன்று எடுத்து அதை மடிச்சு இந்த கோட்ல வைக்கணும். இந்த EF கோட்ல அந்த தாளை இப்படி மடிச்சு வைக்கணும். மடிச்சு கீழுக்கு தான் வைக்கணும். சரியா மெத்தட விளங்கிக்கோங்க. இந்த EF கோட்ல வந்து தாள் ஒன்றை எடுத்து மடிச்சு கீழுக்கு வைக்கும். வச்சு அதுல வந்து இப்போ ஒரு கோடுகளும் இருக்கு தானே, இந்த சாமர கோடுகளோ உண்டு. இப்படி சின்ன சின்ன கோடுகள் வாரதெல்லாம் மீக்குது. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த தாளை வந்து மாக்காவோணும். சரியா பார்த்த வந்து இதாவு கோடுகளை மட்டும்தான் நீங்க போடணும். சோ அப்படி வந்து நீங்க அந்த கோடுகளை வந்து போட்டுக்கொள்ளும். கோடுகளை போடுறதோட இந்த கோடு வந்து எங்க வைத்து முடியுது, எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதுல சம்பர கோடுகளோட அளவு வந்து தந்திக்குதா, சோ இந்த விஷயங்களை வந்து நாங்க என்ன நோட் பண்ணணும். அப்படியே அதுல நோட் பண்ணி பார்க்கணும். இந்த கோடு எங்க போய்த்து எங்க முடியுது, இந்த கோடு வந்து எங்க சந்திக்குது, இவ்விடத்துல என்ன சரி ஒரு இது போட்டிக்காங்களா, சமர கோடு உயரம் போட்டிக்காங்களா, இந்த விஷயங்களை நாங்க அங்க நோட் பண்ணணும். அப்படி நோட் பண்ற டைம்ல அவங்களுக்கு எவ்விடத்துல வந்து அதனுடைய அளவு விளங்குது? பார்த்து சொல்லுங்க பாவம். கையில தேசப்படம் இல்லாம விளங்காது, கையில இருக்கணும். அந்த ஏ கிட்ட 500 விளங்குது. எஸ், 500 விளங்குது அந்த ஏ கிட்ட. அப்ப அந்த கோடு வந்து எங்களை போய்த்து எங்களுக்கு முடியுதுன்னு சொன்ன விஷயத்த பார்க்கணும். அதான் சொன்னேன், இந்த கையில வந்து தாள் இருக்கணும். அதோட அந்த கோடுகள் ஒவ்வொன்றும் நீங்க மார்க் பண்ணப்படணும். மார்க் பண்ணி அந்த கோடு எங்க போய்த்து முடியுது எங்க சந்திக்குதுன்றது நீங்க ஆறுதலா இடத்துல கொஞ்சம் டைம் வந்து எடுத்து பார்க்கணும். அப்படி பாக்குற டைம்ல இதுல சில இடங்கள் உங்களுக்கு அம்பிடும் 500 இருக்கும், சில இடத்துல 100 இருக்கும்.
சோ அப்ப அந்த விஷயத்த வந்து நாங்க சரியா அவடத்துக்கு அதுதான் பாயிண்ட் அவடத்தை பிடிச்சுக்கொள்ளணும். இங்கே இவ்விடத்துல 500 மத்ததா வரக்கூடியது எப்படியும் 400 இருக்கும், அடுத்தது 300 இருக்கும், அடுத்தது 200 இருக்கும், அடுத்தது 100 இருக்கும். சோ இப்படி சரியான விடயங்களை வந்து நாங்க பார்த்து மார்க் பண்ணிக்கொள்ளணும். அப்படி மார்க் பண்ற டைம்ல மெயினா இந்த படம் வந்து 200ல இருந்து தான் போகும். ஐ திங்க் 200ல இருந்து தான் நாங்க கீற வேண்டி வரும். 200, 300, 400, 500, 600, 700, 800 இப்படித்தான் வரும். இந்த படத்தை வந்து கீறதுக்கு வந்து நீங்க கட்டாயம் ஒரு கிராஃப் தாளன்னு கேட்டு எடுக்கணும். இப்ப எக்ஸாம்ல வந்து கீரை வந்தால் எக்ஸாம்ல உங்களோட அந்த புக்ல நீங்க கீறிட்டு வந்தா பில புக்குல கீரையலாம் அதுக்கண்டு வேறையா ஒரு கிராஃப் தாளொன்னு எடுக்கணும். அங்கே போட்டிப்பாங்க இத வந்து கீறதுக்கு கிராஃப் தாளை கேட்டு பெற்றுக்கொள்க அப்படின்ட்டு. அப்ப ஒரு தாளம் எடுத்து அதுலதான் நீங்க குறுக்கு பக்க பார்வையை வரையணும், அந்த தாள தான் வரையணும். ஒரு கிராஃப் தாளம் எடுத்து அதுல வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கிராஃப் தாளம் போட்டு அதுல எப்படி கீரைன்னு சொல்லித்தரேன். ஓகே, இப்போ உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து இப்படியே தான் ஒரு கிராஃப் தாளன்னு தருவாங்க. இதே கலர்ல தான் இருக்கும். இப்படி ஒரு கிராஃப் தாளன்னு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்க கட்டாயம் இங்க வந்து உங்களோட நேம், உங்களோட வினா இலக்கம் கட்டாயம் போடுங்க. விளக்க பயிற்சியிட வந்து எத்தனாவது கேள்வி வேண்டிக்கும். ஸோ அந்த கேள்வி இங்கே கட்டாயம் போடும். அடுத்தது இங்கே உங்களோட சுட்டன் இதுல பாடு கட்டாயம். நீங்க இதை கீரை முன்னால் இந்த விஷயங்களை சரியா எழுதிக்கோங்க. அதுக்கு பிறகு நாங்க வந்து இவ்விடத்துல இதை என்னையும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும். இந்த கிராஃப் கணக்கு செய்யறதுக்கு இங்க 24 18 அப்ப அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த குறுக்கு பக்க பார்வை வந்து நாங்க வரையணும். நம்ம வெஸ்ட்டுக்கு அதுல வச்சு நாங்க அந்த தாள் இதுதான் எங்கட அந்த தாள் மார்க் பண்ணின தாள். அப்ப இதுல வந்து அந்த குறியீடுகள் எல்லாம் இப்படி இப்படி ஈக்கும், இப்படித்தான் எங்கட தாள் வந்து ஈக்கும். அப்ப அதை கொண்டு வந்து இப்ப நாங்க அந்த சிடிட கோடு எத்தனைன்னு சொல்லி நாங்க அளந்து கொள்ளணும். அதை எத்தனை அந்த கோட்டால வெத்தி நீக்குது யார் அளந்து பார்த்த? அளந்து பார்த்து சொல்லுங்க அந்த கோடு எத்தனைன்னு சொல்லி. 5 சென்டிமீட்டர் வருது. எஸ், ஓகே. அப்ப அந்த சிடிட கோடு வந்து 5 சென்டிமீட்டர் வருது. இப்ப நாங்க இப்படி கொஞ்சம் படத்துல ஒஷக்கைய போயிட்டு கீறாம கொஞ்சம் கீழால கீறுங்க. சரியா 5 சென்டிமீட்டர் எடுத்து கீறி இங்கே சிடின்னு போடணும். இவடத்துல 5 சென்டிமீட்டர்னு போட தேவையில்லை. சரியா 5 சென்டிமீட்டர் கீறி போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து இங்கல வார கோடு வந்து நாங்க எப்படி டிசைட் பண்ணேன்னு சொன்னால் இதுல வந்து சம்டைம் இது 200 வந்து இதெல்லாம் 300 400 போயிட்டீங்க. அப்படி வந்தால் இடத்துல வந்து முடிகோடு வரணும், இப்படி வரணும். இது போடுறதுக்குள்ள ரீசன் வந்து அதான். எப்படி இதுக்குள்ள கெப்பும் ஒண்டா இல்ல. இதுக்குள்ள கெப் வந்து பாருங்க 100க்கு பிறகு 100 100 எனக்கு 0 எடுக்கு
லாஸ்ட் புள்ளி வந்து எப்படியுமே இங்க பூச்சி. அப்ப பூச்சியத்துக்கு போறோம் இங்க 200 தான் வந்தீங்க. அப்ப இங்க கெப் 200 இதுக்கும் இதுக்குள்ள கெப் 100 தான் நீக்கி. அப்ப இங்க எப்படியும் இந்த முறிகோடு வரும். முறிகோடு போடுறதுக்கு ரீசன் இதான். அது கிளியரா எல்லாருக்கும்? உங்களோட மெயினா வரைஃபுலேயும் இந்த மாதிரி முறிகோடு போடுன்னா அதான் ரீசன். முறிகோடு அதுக்குத்தான் போடணும். விளங்கினா? ஓ மிஸ். ஓகே. சில பேருக்கு இன்னும் தெரியாமிக்கலாம், சும்மா போடியேன்னு போட்டவங்க ஈக்கி. அப்படி யார் இதுவரை போட்டவங்க? செல்ல மாட்டீங்க ஒருத்தரும். ஓ 100 மீட்டர் போட்டேன்னு சொன்னா முறிகோடு தேவையில்லை. ஏன்? ரெண்டுக்கும் உள்ள கெப் உண்டு. ஓகே, யாரோ ஒருத்தர் போட்டிக்கன்னு போட்டிக்காங்க. சும்மா எல்லாரும் போடுவீங்க இது. அப்படி. அப்ப இதுல வந்து 5 சென்டிமீட்டர் எடுத்து, ஓகே இன்னொரு தரம் சொல்றேன். என்ன விஷயம் என்றால் அப்படி போடுறதுக்குள்ள ரீசன், முறிகோடு போடுறதுக்குள்ள ரீசன் எப்படியுமே லாஸ்ட்டுக்கு இன்னைக்கு பூச்சியம் நாங்க போடணும். இது பூச்சியம். இவ்விடத்துலதான் என்ன கோட் இத போடணும். பிஎஃப் கோடா சிடிட கோடா என்ன கோடுன்னு சொல்லி இங்க நாங்க போடணும். இது பிஎஃப் கோடுன்னு நினைக்கிறேன். அப்ப இத கட்டாயம் போடணும். பிஎஃப் போடணும். போட்டேன்னு சொன்னால் அடுத்ததா வாரது வந்து எப்படி பூச்சியம் போடணும். 2 சைடும் பூச்சியம் ஈக்கணும். 2 சைடும் பூச்சியம் என்ற புள்ளி வரணும். அதுக்கு பிறகு வார விஷயங்கள் இருக்குதே, அது வந்து நீங்க 100ல இருந்து இருந்தன்னு சொன்னா 100, 200, 300 அப்படின்னு இருந்தால் இன்னைக்கு முறிகோடு தேவையில்லை. ஏண்டால் இந்த பூச்சியத்துக்கும் இதுக்கும் உள்ள கெப் வந்து 100 தான். அதே மாதிரி அதுக்கு புற உள்ள விஷயத்துக்கும் கெப் வந்து 100. அப்ப அதனால முறிகோடு தேவையில்லை. இப்ப இவடத்துல பூச்சியம் வந்துட்டு இவடத்துல நீங்க 200 எடுத்தீங்கன்னு சொன்னால் மத்ததுகள் எல்லாம் 300 வைத்துட்டு போய்த்தீங்கன்றால் 300, 400 அப்படின்னு வைத்திருந்தால் இருக்கும் உள்ள கெப் 200 இருக்குது. மத்ததுக்குள்ள கெப் வந்து 100 தானே இருக்கு. 100 தான் இருக்கு. இப்ப அதனால இன்னைக்கு நாங்க முறிகோடு போடணும். கிளியரா ஆஷிஃபா? கிளியரா எல்லாருக்கும் இந்த விஷயம்? ஓகே ஆஷிஃபா, சரி. இப்ப நாங்க இதுக்கு வந்து மெயினா பாக்குற டைம்ல இதுல வந்து ஒரு கோடு வந்து 500ன்னு நாங்க கண்டோம். இனம் கண்டோம் 500 இருந்த. அதுக்கு அப்ப 500 கண்டுன்னு சொன்னா மத்த கோடுகள் 400, 300 அப்படின்னு தான் வரும். அந்த இது வந்து நீங்களா தான் பிராக்டிஸ் எடுக்கும். நீங்களா தான் கீறினாதான் உங்களுக்கு விளங்கும். நான் ஐடியாவை தாரேன். அப்ப அப்படி வந்து வாரதுன்னு சொன்னால் இப்ப நாங்க வந்து இதுக்கெல்லாம் மார்க் பண்ணி கொண்டு தானே இப்ப இவ்விடத்துல வந்து மெயினா பூச்சியம் வரணும். 2 பூச்சியம் வரணும். அதே போல நான் நினைக்கிற மாதிரி 200ல இருந்து ஸ்டார்ட் ஆனாதான் ஓகே. அங்க 100 காணல. சோ அதனால 200, 300, 400, 500, 600, 700 சொல்லி எடுத்துட்டு போகணும். 700 சொல்லி எடுத்துட்டு போகணும். அப்ப 2 சைட்ல முறிகோடு போட வேண்டி வருது. என்றால் இதுக்கும் இது இங்க வேற மாதிரி. இப்ப இந்த சைட்லயும் அதே விடயத்தை போட்டுக்கொள்ளுத. அதே மாதிரி போட்டுக்கொள்ளுத. அடுத்தது இங்கல சைட்ல வந்து குறுக்கு பக்க பார்வை போடணும். அதே மாதிரி இங்கல மீட்டர் மீட்டர் இவத்துல ஹெட்டிங் போடணும். இதெல்லாம் நான் பயிற்சி கொடுத்தேன். நிறைய பயிற்சி செஞ்சேன் கிளாஸ் வந்தவங்க. சோ இன்றைக்கு இல்ல அவங்க படிச்சு முடிச்சே கிளியரா ஈக்கிறவங்க எல்லாரும். அடுத்தது வந்தீங்கன்னா ஹெட்டிங் போடணும். எப்படி? குறுக்கு பக்க பார்வை சிடி கோடா இங்க வரக்கூடிய ஈக்குதானே பிஎஃப்ஆ. அப்ப போட்டு குறுக்கு பக்க பார்வைன்னு ஹெட்டிங் வரணும். ஹெட்டிங் போடணும். மீட்டர் மீட்டர்னு கட்டாயம் போடுங்க. உயரம் மீட்டர் மீட்டர்ன்றத கட்டாயம் போடும். இங்களையும் குறுக்கு பக்க பார்வை. அதுக்கப்புறம் இது வரைஞ்சி அதுக்குள்ள படத்தை வந்து வரையுத. படம் வந்து ஒவ்வொரு மாதிரி வரும். சோ அந்த படம் வரையுது எப்படின்னால் இங்கே கொண்டு வந்து நாங்க அந்த தாளை தாளை கொண்டு வந்து இங்கே கீழுக்கு இந்த மார்க் பண்ண தாளை ஒண்டிக்குமே அதை கொண்டு வந்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி 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 நாங்க அதுல இருக்கிற புள்ளிகளை வந்து இப்படி வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி உயர்த்தி உள்ள புள்ளிகளை வச்சுட்டு போகணும். அதுக்கு பிறகு அந்த புள்ளிகளை இணைச்சி கோடை போட்டுட்டு உள்ளுக்கு வந்து ப்ரௌன் கலர்
ப்ரௌன் கலர்ல கலர் பண்ணணும். ப்ரௌன் கலர்ல கலர் பண்ணணும். அதுக்கு அடுத்ததா லாஸ்டா எல்லாம் கீறி ஒளிஞ்சி ஒரு பாக்ஸ் ஒன்று அடிக்கணும். ஹெடிங்கும் உள்ளுக்கு வார மாதிரி தான் நிக்கணும். ஹெடிங்கும் உள்ளுக்கு வச்சு ஒரு பாக்ஸ் ஒன்று அடிக்கணும். ஸோ இப்படித்தான் குறுக்கு பக்க பார்வை வரையுது. இப்ப நீங்க இந்த விட இப்ப நீங்க அந்த புள்ளிகள் எல்லாம் வச்சு பார்த்தது பிழையா இருந்தாலும் இது உங்களோட பிழையாவினாலும் நீங்க இதை சரியா செஞ்சு இதுக்கு மீட்டர் ரெண்டு போட்டு அதே மாதிரி இங்களை கீழால வந்து இதுக்கு கீழால ஒன்றுக்கு 50,000 கட்டாயம் போடணும். ஒன்றுக்கு 50,000 போட்டு இங்களை இப்படி திசை வடக்கணும் போடணும். இந்த ஒன்றுக்கு 50,000 வரணும். இந்த இதுக்கு கீழுக்கால இந்த பாக்ஸ் லாஸ்ட்டுக்கு தான் அந்த பாக்ஸ் அடிக்கணும். அந்த பாக்ஸுக்குள்ளதான் ஒன்றுக்கு 50,000 இந்த படம் உயரம் மீட்டர் ஹெட்டிங் எல்லாமே வரணும். கிளியரா சொன்னது? ஓகே. உங்களோட இந்த படம் பிழையானாலும் இதுகளுக்கு மார்க்ஸ் வருமோலு. அதுக்கு ஒரு ஒரு 2 மார்க்ஸ் குறைஞ்சா மத்த 3 அல்லது 2 ஃபுல்லா கிடைக்கும் தானே. சோ அப்ப உங்களுக்கு 18 மார்க்ஸ் வரும் மத்ததுகள் எல்லாம் சரி வந்தாலும். இனங்கான லேசா செய்யலும் எல்லாருக்கும். நான் மெதட்டு சொல்லி தந்திக்கேன். ஸோ அதுக்குள்ள பயிற்சி வந்து ஈஸியா அமையும் எல்லாருக்கும். சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். சரி, 4வது கேள்வி ஒருத்தர் ரீட் பண்ணுங்க பாவம் பேப்பர்ல பார்த்து. எல்லாரும் ரெடியாய் வந்திக்கோணும். எப்படி பேப்பரை வந்து பிரிண்ட் எடுத்து தேசப்பட புக்கை கையில் எடுத்து அதுக்கு இந்த பயிற்சி செய்யறதுக்கு ஒரு தாளண்டு எடுத்து நீங்க வந்தீங்க என்றால் ஃபுல்லா ஒரு தெளிவுபட்டு தான் போயிடும். இப்ப சம்டைம்ஸ் சில பேர் நினைக்கிற ஒரு ஃப்ரீ கிளாஸ் ஒன்று போட்ட இல்ல சும்மா தேவையில்லாம விளங்காத மாதிரி தான் சொல்லிட்டு போவாங்க. அது சரியா விளங்காது. அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று கொடுக்கல. பட் நான் வந்து என்கிட்ட கேட்டாங்க, நிறைய பேர் கேட்டதெல்லாம் இந்த கிளாஸ் வந்து நான் அரேஞ்ச் பண்ணினேன். ஸோ அதுல தரக்கூடிய விளங்கப்படுத்தக்கூடிய விஷயமா எப்படியுமே உங்களுக்கு யூஸா தான் இருக்கும். அடுத்த கேள்வி. எஸ், ஓகே. தரை தோற்றத்திற்கும் போக்குவரத்திற்கும் இடையிலான தொடர்புகள் இரண்டினை ஆதாரங்களுடன் விளக்குக. ஓகே, அப்ப இது கேட்டீங்க என்ன? எதுக்கும் எதுக்கும்? தரை தோற்றத்துக்கும் போக்குவரத்துக்கும். தரை தோற்றத்துக்கும் போக்குவரத்துக்கும், தரைக்கும் போக்குவரத்துக்கும். சரி, இப்ப நாங்க எங்களை படத்தை எடுத்து பார்ப்போம். இப்ப இதுல வந்து நான் சில மெயின் பாயிண்ட் சொல்லி தந்தேன். சோ உங்களுக்கே எழுமா என்ன விஷயம் எழுத போற படத்துல பார்த்து? ஓகே, இப்ப இதுல என்ன விஷயம் எழுத போறீங்க? 2 தான் கேட்டீது, ஆதாரத்தோட கேட்டீங்க. தரை தோற்றம் போக்குவரத்து. அப்ப அந்த தரை தோற்றம் எப்படி இருக்குதுன்றத பார்க்கணும். நீங்க தரை தோற்றம் வந்து தட்டையா இருந்தால் எப்படி இருக்கும்? அதான் விடையா கொடுக்கணும். தட்டையான பிரதேசமாக காணப்படுறதால போக்குவரத்து செய்யலும். அதான் ஒரு ஹெடிங். தட்டையான பிரதேசமாக இருப்பதால் போக்குவரத்து செய்ய முடியும். எப்படி விளக்கம் கொடுக்கு? இப்பல பிரதேசத்துல பல பகுதிகள் தட்டையாக காணப்படுறதால போக்குவரத்துக்கு இலகுவாக அமைந்துள்ளது. வடபிரதேசத்தின் வடகிழக்கு மூலையிலிருந்து தெற்கு எல்லை பகுதி வரை ஒரு பி வீதி ஒன்று போகுது பாருங்க. யாருக்கு அதை மார்க் பண்ணி காட்டேலும்? பிரதான வீதி பி உண்டு, பி வீதி. எஸ், ஓகே. அப்ப அந்த பி அந்த வீதி வந்து போகுது. ஆகவே இங்கு வந்து போக்குவரத்து அதிகம் நிலவுவதை எம்மால் கூற முடியும். அதே மாதிரி இந்த பகுதியில வந்து பேருந்து போறதுக்கு, அதே மாதிரி நடைவண்டி போன்றவைகள் வந்து போக்குவரத்துல வந்து ஈடுபடுறதை வந்து எங்களால காணலும். இத செல்லுமா போக்குவரத்து காணப்படுகின்ற இடத்தில் தான் குடியிருப்புகளும் சேவை நிலையங்களும் அமைந்திருக்கும். அது வந்து நீங்க நல்லா பாருங்க.
கேட்டிக்குது தரை தோற்றம். ஓகே, தரை தோற்றத்துக்கும் போக்குவரத்துக்கும். இப்ப தரை தோற்றம் வந்து எப்படி இருக்குதோ அதுக்குள்ள மாதிரி தானே போக்குவரத்து மீகும். அதுதான் நாங்க ஹெடிங்கா கொடுக்கணும். அப்ப தட்டையான தரையினா இங்கே போக்குவரத்து செய்தாங்க. சோ அப்படி ஒரு ஹெடிங் கொடுத்துட்டு அது எந்த இடத்துல எந்த திசையில எந்த இடங்கள் தட்டையாயுது, ஆகவேதான் நாங்க என்ன போக்குவரத்து எல்லாம் கூட ஆயுது. இப்ப நீங்க பாக்கணும், போக்குவரத்து நல்லா இருக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தால் அவடம் எப்படியும் தட்டையான தரையாத்தான் ஈக்கும். சோ அப்படித்தான் சொல்லி நாங்க விளக்கத்தை கொடுக்கணும். கிளியரா? ஓ மிஸ். ஓகே, அதே மாதிரி வேற என்ன ஹெடிங் கொடுக்கலாம்? அதுக்கு மாத்தமான ஹெடிங் கொடுக்கலும். சில இடங்கள்ல வந்து உயர்நிலங்களாக காணப்படுறதால போக்குவரத்து குறைவு. இப்ப நாங்க ஒரு விளக்கம் எழுதுற டைம்ல அது நடக்குது, அது நடந்தே தான் தீருதுன்ற மாதிரியான விளக்கம் மட்டுமல்ல இங்க எதிர்பார்க்கப்படுது. இப்ப ஒரு இடத்துல வந்து இப்ப ஒரு கேள்வி வந்தது கமனாத்தான் கேட்டிக்குது. சில பேர் நினைக்கியா அதுக்கு அந்த நடக்க விஷயம் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு. அப்படி இல்ல, மெயினா பாருங்க, தரை தோற்றத்துக்கும் போக்குவரத்துக்கும் இடையிலான தொடர்பு கேட்டால் அந்த தரை தோற்றத்துல போக்குவரத்து நடக்குதுன்றதை மட்டும் எழுது இல்ல, ஒரு இடத்துல நடக்குது என்று எழுதுற மாதிரி நடக்காததுக்குள்ள காரணம் இன்னொரு பாயிண்ட்ஸா கொடுத்து எழுதலும். கிளியர் ஆகுது? ஓ ஓகே. அப்ப இப்ப அடுத்த ஹெடிங்கா எங்களுக்கு கொடுக்கலும். சில இடங்கள் உயர்நிலங்களாக காணப்படுறதால போக்குவரத்து குறைவு. அதுக்கு எப்படி எழுதுற? இப்பட பிரதேசத்துல வந்து சில இடங்கள் உயர்நிலங்களாக காணப்படுது. உதாரணமாக இரப்பர் பயிற்சிகை மேற்கொள்ளக்கூடிய இடங்கள் வந்து எப்படியும் உயர்நிலங்களாத்தான் நீக்குது. அதாவது இந்த மேற்கரை பகுதியில ஆங்காங்கே சில இடங்கள்ல ரப்பர் பயிற்சிகை மேற்கொண்டிருக்கிறத காணலும். ஆகவே இப்பகுதி உயர்நில பிரதேசம் என்று எங்களால கருதலும். ஆகவே இங்க வந்து போக்குவரத்து அதிகமாக நிலவுதில்லை. அதே மாதிரி இந்த உயர்நிலங்களை வந்து வலைப்பாதைகள் இருக்குது, அதோட நடைபாதைகள் போறத காணலும். அந்த இடத்துல வந்து ரோட் போடல. சோ அதனாலதான் நடைபாதைக்கு நடந்துதான் போய்த்துதான் அவங்களோட தேவையை அவங்களுக்கு பூர்த்தி செஞ்சு கொள்ளையிலுமா ஈக்குது. சோ அப்படி அந்த ஹெடிங்குக்குள்ள மாதிரி விளக்கத்தை கொடுக்கு. சில இடங்கள் உயர்நிலங்களாக காணப்படுறதால போக்குவரத்து குறைவு. அப்ப அந்த தரை தோற்றம் எப்படி இருக்குதோ அதுக்குள்ள மாதிரிதான் போக்குவரத்து நடக்கும். அப்ப எங்கட கேள்வி மாதிரி தரை தோற்றத்துக்கும் போக்குவரத்துக்கும் இடையிலான தொடர்பு. அப்ப தட்டையான தரைக்கிறதால போக்குவரத்து கூட ஹெடிங் கொடுத்தால் அந்த இடத்துல எப்படி போக்குவரத்து எல்லாம் நடக்குதுன்ற மாதிரி விளக்கம் வரும். அதே மாதிரி அடுத்த ஹெடிங் உயர்நிலங்களாய்க்கிறதால போக்குவரத்து குறைவு. சோ அதை எப்படி குறைவாய்க்கின்ற மாதிரி அதுக்குள்ள விளக்கத்தை கொடுக்கணும். அடுத்து வந்து எங்களுக்கு வேற என்ன கொடுக்கலும், இந்த சாய்வுகள் காணப்படுது அந்த ஹெடிங் கொடுத்தால் நல்ல சாய்வுகள் எல்லாம் மீக்கிறதால சாய்வான பகுதி, ஆகவே அங்க வந்து சனத்தொகை குறைவு, அதனால வந்து போக்குவரத்தும் குறைவு. அது மாதிரி விளக்கம் வரும். ஓகே, 2 தான் கேட்டிக்குது. என் எழுதல் மேல இருக்கும் 2 விளக்கம். இதுல வந்து இந்த சேனை பயிற்சி குறைவாய்க்கலாம். விலங்கல்ல நீங்க பேசினது ஸ்ட்ரக் ஆகுது. இந்த படத்துல வந்து சேனை பயிற்சி விவசாயம் போன்ற இது இடம்பெற்றதால வந்து வீதி அமைப்பு கொஞ்சம் குறைவு எழுதலாமா? மெயினா வந்து பாருங்க, அவடத்துல தேல பயிற்சி ஓகே அப்படி எழுதலும். வேண்டால் மெயினா கேள்விக்குள்ளமாக விட வரணும். கேள்வி என்ன? தரைக்கும் போக்குவரத்துக்கும். அப்ப தர வந்து எப்படியோ போக்குவரத்து நடக்கிற மாதிரிதான் கொடுக்கணும். இப்ப அந்த தரை வந்து எப்படியுமே சாய் வைக்கத்தாலதான் நாங்க தேலையெல்லாம் செய்யறாங்க. அப்ப அந்த தேலை இதெல்லாம் மீக்கிறதால அங்கே குறையுதுன்னா ஓகே. அதோட அந்த தரை தோற்றத்தையும் இதேதான் மெயின் ஹெடிங்கா கொடுக்கணும். விளங்கினா கேட்டவங்களுக்கு? ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். டீச்சர், இதுக்கு இப்ப பள்ளத்தாக்கு ஆரோடுறியா? இப்ப பள்ளத்தாக்குல வீதி அமைஞ்சிக்கிற அப்படி சொல்லி கொடுக்கணுமா? சரியா உங்களோட ஹெடிங்க சொல்லுங்க. இந்த சமவெளியான பிரதேசத்துல அந்த சமவெளியான தரையில பள்ளத்தாக்கு
வழியே பிரதான வீதி அமைஞ்சிக்குது அப்படி வச்சு கொடுக்கணுமா? அப்படி அமைஞ்சிக்குது. அதுல எப்படி போக்குவரத்து நடக்குதா, குறையுதா, இல்லாட்டி அதமே கொடுக்கணும். விளங்கினா? ஓகே சார். இது இப்படியே கொடுக்குறேன். ஓ, அதை உங்களுக்கு விலங்கு பாயிண்ட்ஸ கொடுக்குற மாதிரி. அதான் சொன்னேன், ஒவ்வொன்றிலும் வந்து மெயினா அந்த தலைப்பு தாரத்து ரீசன் என்ன? அங்கன போக்குவரத்தும் தரை தோற்றம்னா அதுக்குள்ள மாதிரிதான் உங்களோட விலகம் வரும். போக்குவரத்து நடக்குது அப்படின்னால் அந்த தரை தோற்றம் எப்படி இருக்குது? தரை தோற்றம் சரியில்லாம மாதிரி இருந்தா போக்குவரத்து நடக்காது. அப்ப அதான் நீங்க நினைவு வச்சுக்கொண்டு அவங்களுக்கு தந்திக்கிற இடவிலக்கப்படத்தை பார்த்து, இடவிலக்கப்படத்துல எங்கெல்லாம் குறைவாயிக்குது, அங்க நல்லா சாய்வாயிருந்தா அங்கே நடக்காது, அந்த மாதிரி அந்த இடத்த நீங்க ப்ரூஃபா கொடுத்து விளக்கத்தை எழுதணும். கிளியரா எல்லாருக்கும்? ஓகே சார். ஓகே, அடுத்த கேள்விக்கு போவோம். படப்பிரதேசத்தில் விவசாய நில பயன்பாட்டினை தீர்மானித்த காரணிகள் 2 குறிப்பிட்டு விளக்குக. இதுவும் நான் விளங்கப்படுத்தின டைம் ஃபர்ஸ்டுக்கு சொன்னேன். என்ன வரணும்? விவசாய நில பயன்பாடு தீர்மானிக்கிற காரணி என்றால் சமதரையான நிலத்தோற்றம். அங்க நீர் வசதி இருக்கணும். எஸ், வெரி குட். 2 ஆன்சரும் சரி. வேற இன்னொன்று? அங்கு காணப்படுகின்ற மண் சரியா இருக்கணும். ஓ, மண் சரியா இருக்கும். ஓகே, எப்படி விளக்கம் எழுதுற? சமவெளி பிரதேசமாக காணப்படுது. அதாவது பல பிரதேசத்துல அதிகமான இடங்கள் வந்து சமவெளிகளா காணப்படுறதால அங்கு பரந்த நெல் வயல்களை காணக்கூடியதா இருக்குது. அதாவது இந்த மேற்கு அரை பகுதியில பல இடங்கள்ல நெல் வயல்கள் காணப்படுவதனூடாக இங்கு விவசாய பயிற்சிகை வந்து மேற்கொள்ளப்பட்டுகிறத காணலும். சோ அதனால வந்து இது ஒரு சாதகமான பிரதேசமாக இப்பிரதேசம் வந்து காணப்படுவதனை எம்மால் குறிப்பிடலாம். ஓகே, அடுத்தது வந்து நீர்வளம். ஒரு விவசாயம் நடக்குது அப்படின்னா அங்க தண்ணி இருக்கணுமே. சோ நீர்வளம் அதுக்கு எப்படி எழுதுற? படப்பகுதியில அதிகமான இடங்கள்ல நெற்செய்கை, தேயிலை செய்கை, ரப்பர் செய்கை இதெல்லாம் இப்பிரதேசத்துல வந்து எங்களுக்கு காணப்படுறத காணலும். அதாவது இந்த படத்துல வந்து நீர்வளம் எல்லாம் மிகுந்து காணப்படுறதாலதான் அந்த வீடுகளை வந்து வசிக்கக்கூடிய மக்கள் வந்து அதை பயன்படுத்தி வீட்டு தோட்டங்களையும் அமைச்சிக்காங்க. உதாரணமா சொன்னால் இந்த தென்கிழக்கு மூலை பகுதியில வந்து வீட்டு தோட்டங்கள் நிறைய காணலும். அப்ப அந்த பிரதேசத்துல வந்து ஆங்காங்கே இந்த தேயிலை பயிற்சியை மேற்கொண்டிருக்காங்க. சோ இதுக்கெல்லாம் அங்கே தண்ணிக்கிறது தான் காரணம். ஆகவே விவசாய பயன்பாட்டை நீர்வளமும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரணியாக எனக்கு குறிப்பிடலாம். விளக்கம் எழுதுற மெத்தட் விளங்கினா? நோ மிஸ். ஓகே, அடுத்தது நதியிட செல்வாக்கு. அதே மாதிரி வேற எங்களுக்கு இந்த சாதகமான தரை தோற்ற அமைப்பு அந்த ஹெடிங் கொடுக்கலும். அதாவது மெயினா ஒரு நெல் ஒன்று செய்யணும் அப்படின்னால், நெற்பயிற்சியை செய்யணும் என்றால் நெல்லுக்கு உகந்த தரை தோற்றம் எப்படி இருக்கணும்? சமதரையா இருக்கு. எஸ், சமதரை, தட்டையான சமதரையான ஒரு இதாக இருக்கணும். ஆகவே அங்கின வந்து பெய்த்து தண்ணி தேங்கி நிற்கும். இப்ப நாங்க ஃபர்ஸ்டோட நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன். தட்டையான தரையில வந்து தண்ணி இப்படி 4 பக்கம் போகுமா இல்லாட்டி தங்கி நிக்குமான்னு சொல்லி, எப்படி ஆன்சர் என்ன சொன்னீங்களா? நிக்கும். எஸ். அப்ப ஒரு நெற்பயிற்சிகை அப்படி செய்யறதாலும் அந்த இடத்துல மெயினா தங்கி தேங்கி நின்று அப்படியான ஒரு இடமா தான் ஈக்கணும். ஆகவே அவிடம் தட்டையாகிக்கிறதாலதான் அங்கு தண்ணி தேங்கி நிக்குது. சமவெளி கோடுகளும் இல்ல. ஆகவே அந்த இடத்துலதான் மக்கள் வந்து வீடுகளையும் அமைக்கிறாங்க. வீடுகள் இருந்தாதான் அதுல வந்து வீடு தோட்டமும் செய்யப்படுது. சோ ஒரு சாதகமான தரை தோற்றமா இருந்தால் அங்கின வந்து விவசாய பயிற்சிகை எல்லாம் சிறப்பா நடக்குது. சோ அதுவும் ஒரு காரணம். கிளியரா எல்லாருக்கும்? கிளியர். ஓகே, அதே மாதிரி இந்த பயிற்சியோட ஃபுல்லா
100% தெளிவு, ஒரு 95% தெளிவுன்னு சொல்றவங்க, எனக்கு இப்ப தெளிவு அப்படின்றவங்க. எனக்கு தெளிவு மிஸ். எஸ், ஓகே, வெரி குட். வேற ஹேண்ட் ரைஸ் பண்ணல. எனக்கும் தெளிவுதான் மிஸ். எஸ், ஓகே, வெரி குட். அண்ட் அப்படி வந்து தெளிவானவங்க ஓகே. அதோட வந்து யார் கேட்க போறாங்க? சி விடத்துல என்ன இதுக்கு நிலவரம் தரைத்தோட்ட தெலுங்குல அம்சம் அந்த சி இருக்கிற இடத்துல என்ன தரைத்தோட்ட அம்சம் டீச்சர் தனிக்குன்றா அது இல்ல வெளிக்கிடைக்குன்று தானே அது. டீச்சர் அதை எப்படி பாக்குற? ஓகே, அப்ப அந்த படத்தை போட்டுதான் நான் விளங்கப்படுதேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன கேட்ட டவுட்? சியா? ஓ டீச்சர். ஓகே, சி வந்து பாருங்க, இது என்ன குன்று? வெளிக்கிடைக்குன்று. யாரு உட்கிடை குன்றான்னு கேட்டவங்க? தனிக்குன்று. யாரு தனிக்குன்றான்னு கேட்டவங்க? டீச்சர் நான் டீச்சர். சரி, வெளிக்கிடை குன்றுன்னு சொன்னவங்க? நான். ஓகே, என்ன விஷயம் என்று சொன்னால், அந்த நான் நேத்து படிச்சு தந்தேனே, அந்த குன்றுகள் வந்து இருக்கிற இடத்துல வந்து மெயினா அந்த தனியா வந்து அது மட்டும் இந்த குன்றுகளோட வந்து இருக்கிற இடத்தோட சேர்த்தி அது வந்து வேறையாக இருந்தேன்னு சொன்னால், நீங்கள பாருங்க, அதுக்கு அங்கல வேற கனவா இதோட குன்றுகள் இருக்குதானே, இது மட்டும் வேறையே இருக்குது வெளிக்கிடை குன்று. டீச்சர் மலைகள்ல இருந்து வேர்வாயிருந்தா அது வெளிக்கிடையா? விலைங்கள்ல சொன்னது டீச்சர் அந்த மலைத்தொடர்கள் இருந்து வேர்வாயிருந்தா அப்ப அது வெளிக்கிடை. ஓ, வெளிக்கிடை. ஓகே டீச்சர். அடுத்தது வந்து என்ன விஷயம்னு சொன்னால், இப்ப இந்த உட்கிடை வெளிக்கிடை பாக்குறேன்டால், ஒரு படத்துல வந்து உதாரணமா இதுல ஒரு படம் சும்மா நம்மளாக்கிறேன். பிடிக்கிற டைம்ல இதுக்குள்ளுக்கு வந்து இருந்தால் இது இந்த சமூக கோட்டுக்குள் உள்ளுக்கு இருக்குது. அதே மாதிரி இது வந்து அதோளுக்குள்ளே இங்கல வேறையா ஒண்டி இருக்குது. இது மீந்து இது மிக்கி. சோ அப்ப இது வந்து உட்கிடை, இது வெளிக்கிடை. கிளியரா? ஓ டீச்சர் கிளியர். ஓகே. அதே மாதிரி இட உயரம் என்று சொன்னால், அந்த இட உயரம் எப்படி காண்ற? இட உயரம் என்றால் சம உயர கோட்டை வச்சு சம உயர கோடை வச்சு காணணும். அதுல மெயினா அந்த ஒரு இதுகள் போட்டு காணலும் எங்களுக்கு. இட உயரத்துல நல்லா கூடையா நல்லா மேலா இருக்கக்கூடிய இடங்களை தான் இட உயரம் ஈக்கி. அடுத்தது வந்து தனிக்குன்று எப்படி என்று சொன்னால், இதுதான் நம்மளோட டவுட் ஆவின விஷயம். தனிக்குன்று என்று சொன்னால் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னால், மெயின் பாயிண்ட் பாத்துக்கோங்க. தனிக்குன்று என்று சொன்னால் இப்படி சமூக கோடுகள் இருக்கும். அதுக்குள்ளுக்கு வந்து இந்த விஷயம் ஒன்று இருக்காது, வேறையா ஒரு குன்றொன்று மட்டும் இருக்கும்.
அப்படிக்கு டைம்ல தான் இது தனிக்குன்றுன்னு சொல்லி நாங்க விளங்குவோம். இடைன்னு சொன்னால் இது இங்களே கொண்டு வரும். அதுதான் இது உட்கிடையும் வெளிக்கிடையும் இருக்கு. கிளியரா? இதுதான் நம்மளோட டவுட்டா ஈக்குன்னு நினைக்கிறேன். சரிதானே கேட்டவங்க? ஓ டீச்சர். ஓகே சரி. அடுத்த விஷயம் இன்னும் இதுல கிளியர் ஒன்று இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னால் இனி அவங்க அந்த ப்ராக்டிக்கல் 10 days செமினாரோட ரெக்கார்ட் எடுத்து பார்க்கணும். அதுல வந்து நாம என்ன 3 ஐ திங்க் 4 நினைக்கிறேன். அதுல வந்து பயிற்சி செஞ்சுக்கிறேன். ஸோ அதை வந்து ரெக்கார்டை கேட்டு பயிற்சியும் செஞ்சீங்க என்றால் ஓகே. அதே மாதிரி அதுல அந்த இது கீர்ணத்துக்குள்ள படம் எல்லாம் போட்டிக்கிறேன். நல்ல பெஸ்டா வந்து விட எழுதி அனுப்பினவங்க இடத்த வந்து கூகுள் டிரைவ்ல அப்லோட் பண்ணி வச்சிக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த ரெக்கார்டை எடுத்து பார்த்தால் அவங்களுக்கு அந்த பகுதியை கிளியர் பண்ணிக்கொள்ளும். அது 10 days செய்முறை புவியியல் ப்ரொஜெக்ட். அது ஃபுல்லா வரைப்பு பகுதிக்கு இருந்தது அது எல்லாமே ஈக்கி. ஸோ உங்களுக்கு அது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி கிளியர் இல்லாதவங்க இருந்தால் எடுத்துக்கொள்ளும். ஓகே, இப்போ நான் இதோட கிளாஸை வைண்ட் அப் பண்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹ் டீச்சர்.